Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இருக்கிற ஒரு soldering iron இது போல ஒரு soldering iron எப்படி வந்து பாத்தீங்கன்னா temperature control soldering iron பண்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு temperature control soldering iron வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணனும்னா அது ஒரு 2000 மேல போட்டா தான் ஒரு நல்ல soldering iron வாங்க முடியும். இப்போ வந்து இது மாதிரி soldering iron பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு 150 ல இருந்தே கிடைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா வாங்கணும் soldering brand அது மாதிரி வாங்கணும் 500 rupees போட்டா நல்ல soldering iron வாங்கலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா இதனால டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ராப்பராக கூலிங் இல்லாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு ஆக்சைட் ஃபார்ம் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சால்டராக மெல்ட் பண்ணாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு அரை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணி நம்ம சால்டர் வச்சுட்டு இருப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சா எப்படி வந்து ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சால்டரிங் அயர்ன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இருக்கிற ஒரு சால்டரிங் அயர்னை வச்சுக்கோங்க. இது போல் ஒரு சால்டரிங் அயர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ளக் பண்ணியிருக்கிறோம். இதில் இருக்கிற கிராஃபைட் வந்து ஹீட் ஆகி இந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் மூலமாக இது வந்து பார்த்தீங்கன்னா கூலாகிட்டு இருக்கும். அட்மாஸ்பியரிக் ஏர் மூலமாக இது கூலாகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாட் சால்டரிங் அயர்ன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் மூலமாக தான் இது கூலாகிட்டு இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவுமே ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபேன் யூஸ் பண்ணோம்னா இது தேவையில்லை. ஃபேன் யூஸ் பண்ணுறப்போ ஃபேன் யூஸ் பண்ணாத பார்த்தீங்கன்னா திடீர் ஓவர் ஹீட் ஆகி இது மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை அந்த சால்டரிங் அயர்னில். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சால்டரிங் அயர்னுக்கு வந்து நம்ம வந்து 230 வோல்டேஜ் இன்புட் கொடுப்போம். ஆனால் அதில் இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயோட் இருக்கும். இந்த டயோடு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற 230 வோல்ட் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா 115 வோல்ட் பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு 115 வோல்ட்டில் இது வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுற மூலமாக இதோட டெம்பரேச்சர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேன் ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 70 வாட்ஸில் ஆப்ரேட் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஃபேன் ரெகுலேட்டர் வந்து நம்ம இப்படி வந்து இதுக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த சால்டரிங் அயர்னுக்கு வந்து நம்ம வந்து வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சர் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஒரு 5 amp சாக்கெட். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சால்டரிங் மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது சுவிட்சு 5 amp சுவிட்ச். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப்காக யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஃபேன் ரெகுலேட்டர். இது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சால்டரிங்கோட வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதோட மவுண்ட்டில். ஃபேன் ரெகுலேட்டரில் 2 ஒயர் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒயர் எடுத்து நம்ம வந்து சுவிட்சோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது ஒயர் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ரெகுலேட்டரோட அவுட்புட் மாற அதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 5 amp சாக்கெட்டில் லைன் சைடு வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் கார்டு, அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு கிட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு கார்டு இருக்கும் சப்ளை. அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ண வச்சது காலில் 3 ஒயர் இருக்கும். லைன் ஒயர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், அது சாக்கெட்டோட நியூட்ரல் லைனில் கனெக்ட் பண்ணிடணும். லாஸ்ட் ஆகிறது எர்த் ஒயர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தில் கனெக்ட் பண்ணிடலாம், சாக்கெட்டோட எர்த்தில். இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன். இப்போ வந்து கனெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். பாக்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரை வந்து டெம்பரேச்சரில் போட்டுட்டு சால்டரிங் அயர்னுக்கு இன்புட் கொடுத்துடலாம் அந்த பாக்ஸ் மூலமாக. இப்போ சால்டரிங் அயர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ண கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தெர்மிஸ்டரை வந்து மல்டிமீட்டரோட தெர்மிஸ்டரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி காட்டுது. இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வோல்டேஜ் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் அயர்னுக்கு கொஞ்சம் வோல்டேஜ் கிடைக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் அயர்னுக்கு நம்ம வந்து வோல்டேஜ் ரைஸ் பண்ணுறப்போ ஃபேன் ரெகுலேட் மட்டும் ரைஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து கிராஜுவலாக ரைஸ் ஆகும். 33, 34, 37. இது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ண நம்மளோட
சால்ட்ரிங் ஐனோட டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் ரெகுலேட்டரில் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த இடத்துக்கு எவ்வளோ டிகிரின்னு நான் வேணுங்கிற டெம்பரேச்சரில் நம்ம வந்து சால்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 100 டிகிரிக்கு பக்கம் ரீச் ஆயிடுச்சு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக செக் பண்ணிடலாம் சால்டர் ஆகுதான்னு. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சால்டர் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.